வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்குது. நம்ம மின்ட்டில் இருந்து பாரத் தேட்டர் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அக்கா மகளும் அவருடைய கணவரும் வந்து டூ வீலரில் போகிறாங்க. அங்கே ஒரு மருத்துவமனைக்காக ப்ரைவேட்டில் பார்க்குறதுக்காக ஏதோ ஒரு அவங்களுக்காக. அப்போ போகும்போது அந்த பிரிட்ஜு இறக்குற டைமில் ரைட்டு கட் பண்ணும்போது பின்னாடி ஒரு ஆட்டோவும் ஒரு டூ வீலரும் இந்த ரேஸில் வர்ற மாதிரி பின்னாடி அடித்து எகிரி விழுந்து மகளுக்கு வந்து முகம்லாம் தேஞ்சிட்டு ரைட்டு கை வந்து மணிக்கட்டுக்கு கீழே அந்த 5 ஃபிங்கரில் வந்து ஃபுல் ப்ராக்சர் ஆகிருக்குது. மறுபடியும் முகம்லாம் தேஞ்சி உடம்பெல்லாம் நல்லா அடி பலத்தாடி. அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கை கால் அதேமாரி அவருக்கும் அடி. அந்த மாதிரி வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வர்றவங்க வந்து முந்திக்கிட்டு வந்து இறக்கத்தில் எப்படி வரணும், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் அடித்து தூக்குனதுனால ஆட்டோக்கு பின்னாடி ஒரு லாரி ஒரு பஸ்ஸு வந்து தான் பெரிய விபத்தாகிருக்கும். பரவாயில்ல, இது கொஞ்சம் ரொம்ப காயங்களாக இருந்தாலும் வந்து ஒரு அவேர்னஸாக இது பண்ண ஆட்டோக்காரங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டான்லி மருத்துவமனையில் எடுத்துன்னு போகும்போது நம்ம அவசரத்தில் போய்ட்டு பேஷண்ட்டை உடனே அட்மிட் போட்டு உடனே எக்ஸ்ரே அது இது எடுக்க சொல்லிவிட்டு உடனே போய் எக்ஸ்ரேக்கு போய் பணம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு பணம் கட்டுறோம். ஒரு 5 எக்ஸ்ரேக்கு வந்து 250 ரூபா கட்டிட்டு எக்ஸ்ரே எடுக்க சொல்லிவிட்டு எல்லாம் இது பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்ரேலாம் ஃப்ரீ. பணம் கட்டி எக்ஸ்ரே எடுக்க வேண்டியதில்லை. அது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா 2 நாளைக்கு முன்னாடி தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. அது வந்துட்டு அங்கே இந்த எக்ஸ்ரே எடுக்க போகும்போது இந்த பதட்டத்தில் வந்து அவங்கவுங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு எடுத்துடுறாங்க. மற்றபடி அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து இதை சொல்லி அனுப்பிச்சாங்கனாக்கா இது எக்ஸ்ரேக்கு பணம் எதுவும் கட்டாதீங்கன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ஒன்லி ஆக்சிடெண்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி. அதனால் இனி யாராவது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தரோ யாரோ உறவினரோ இல்லை பக்கத்தில் உள்ளவர்களை நீங்கள் தூக்கிட்டு போகும்போது அங்கே இந்த எக்ஸ்ரா சில விஷயத்துக்கெல்லாம் வந்து காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கரெக்டாக கேட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு பணத்தை கட்டலாம். இப்போ நான் வந்து பணத்தை கட்டிட்டேன். 5 எக்ஸ்ரேக்கு பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா கட்டினேன். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னேன், சார் நீங்கள் எதுக்கு பணம் கட்டினீங்க? சார் ஃப்ரீ சார் ஃப்ரீன்றது எங்களுக்கு தெரியாமல் எப்படி சார் பண்ண முடியும்? சார் கட்டியாச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கட்டணவர்கிட்ட, சார் ரீபேமெண்ட் கொடுப்பீங்களானாக்கா நாங்கள் கொடுக்க முடியாது சார், நீங்கள் ஸ்டான்லி ஆஃபீஸில் தான் போய் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஏதோ தவறு நடந்துச்சு. இனி யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்தாமல் அவங்களுக்கு சிகிச்சை மற்ற எக்ஸ்ரே மற்ற ஸ்பெஷாலிட்டியெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்துட்டு எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன், உங்களது சமூக ஆர்வலர் மற்ற காவலர் செய்தி, சென்னை ரிப்போர்ட்டர். வணக்கம்.